ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான சாம்பார், மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போட வேணுங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். சாத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றது ஃபண்டாஸ்டிக் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் குயிக்காகவே. அதுக்கு என்ன பண்ணிடணுமா, குக்கரில் குயிக்காக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. தக்காளி அந்த மாதிரி போட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து சிறிதளவு கட் பண்ணிய வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்குங்க. முருங்கைக்காய் சிறிதளவு, வெங்காயம் வெங்காயம் இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து 3 பச்சை மிளகா 2 கீரை சேர்த்துக்குங்க. கேரட் இருந்தால் கேரட்டை சேர்த்துக்குங்க. புடலங்காய் இருந்தாலும் அதை போட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பமான காரியங்கள் எதுவும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு, நான் ஏற்கனவே ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். அதே அதில் சேர்த்துலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குக்கரினுடைய மூடி போட்டு 4-5 விசில் நல்லா விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நம்ம சேர்த்த எல்லாமே வந்துருச்சு. அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சைடில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா மசிஞ்சு வரும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுங்க. இதில் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சாம்பார் பொடி இருந்துச்சா அது 1 கப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. அந்த கேப்பில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளியும் இதில் கரைச்சி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். அந்த கேப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே ஜீரகம் சேர்த்துக்குங்க, பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க. அடுத்து 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அடுத்து சிறிதளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம வேக வச்சிருந்த சாம்பாரில் சேர்த்துட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான அருமையான ஒரு சாம்பார் குயிக்காக ரெடி ஆச்சுங்க. கமகமகமானு இருக்கும். தாளிச்சதில் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக கமகமாக ரெடி ஆகிடும். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஃபைனலாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு அருமையான மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார், பருப்பு சாம்பார் ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அதிகமாக அளவில் இருக்குது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.